4வது லெவல் முடிச்சு 5வது லெவல் விளையாடிட்டு இருக்கேன் சார். கேப்பச்சினோ, நீயா? நல்ல வேலை வந்திய. நீயாவது என் வியாபாரத்தை பெருக்க உதவி செய்ப்பா. ஆயுதங்களை வைக்க இதுங்களை இன்சார்ஜா போட்டா உருப்படவே இல்ல. ஏய், நம்மளை விட வேணா பெரிய திறமைசாலியா? அவங்கிட்டயே போய் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் என் கையால அவர் வாய் வெத்தலை பாக்கு போட போது பாரு. ஓவரா காக்கா பிடிக்கிறான். அது மட்டும் இல்லாம சைலண்டா ஏதோ பண்ணிட்டே இருக்கான். நீ ஒருத்தன் தான் எனக்கு உருப்படியா வேலை செய்யற. மத்தவங்களை வேஸ்டா வச்சிருக்கேன். 2 பேருக்கு டிக்கெட் கொடுத்துட்டா இன்னும் 2 பேருக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். அதை விட முக்கியமான விஷயம் பேசணும். பெர்கர் ஸ்ட்ரீட்ல இருக்கிற வேர் ஹவுஸ பத்தி. ஓ, அதுவா? அந்த பிரச்சனை எனக்கு தெரியும். விட்டு தள்ளு. தெரியுமா? தெரியும். என் அக்கா பையன் எங்க பார்ட்டியை வச்சு அராஜகப்படுத்திருப்பான். அதானே? இல்ல, இது அந்த பிரச்சனை இல்ல. அது நேத்து ராத்திரி வேர் ஹவுஸ தாக்கி இருக்காங்க. அங்க இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. யாரு யார் அப்படி பண்ணது? அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இதையெல்லாம் செஞ்சது அந்த திமிங்கலம். என்னது? திமிங்கலமா? அவனுக்கு அந்த அளவு தைரியமா? இவன் சாதாரணமானவன் கிடையாது. அவனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். காத்தை விட வேகமானவனா. அவன் யாரு? அவன் இருக்க கூடாது. அவன் எங்க இருந்தாலும் எனக்கு வேணும். முதல் தடவையா என்ன எதிர்க்க ஒருத்தன் வந்திருக்கானா? உங்க எதிரிங்க யாராவது அனுப்பி வச்சிருக்கலாம். இருந்துட்டு போகட்டும். ஆனா நீ அவனை கண்டுபிடிச்சாகணும். நீ அவனை கண்டுபிடிக்கணும். அவன் உயிரை எடுக்கணும். சொல்லிட்டீங்கல்ல, முடிச்சிட்டு வந்து பேசுறேன். முதல்ல அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவன் உங்களோட ஒவ்வொரு இடத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கான். வரட்டும். கண்டிப்பா அவன் வந்து நம்ம இடத்தை அழிக்க பார்ப்பான். இந்த ஊர்ல முக்காவாசி நம்ம இடம் தான். ஆனா முக்கியமான இடம் சென்ட்ரல் ஏரியால இருக்கிற ஆயுத கிடங்கு தான். அதனால நீ முக்கியமா அந்த இடத்தை பாதுகாக்கணும். அத ஏன் பொறுப்புல விட்டுருங்க. அந்த திமிங்கலத்தை என்ன செய்யறது? அதுவும் நான் தான் சொல்லணுமா? அவனை பார்த்தா ஜூஸ் வாங்கி கொடுத்து எப்படி இருக்கேன்னு நல்லா விசாரி. என்ன சொல்றீங்க? அறிவில்ல உனக்கு? அவனை பார்த்த அடுத்த செகண்டே கொன்னுடு. அவன் எவ்வளவு மோசமானவங்க இருந்த பத்தி எனக்கு கவலை இல்ல. அவனை கொன்னு நடு ரோட்ல தூக்கி எறியணும். அதுக்கு ஆள் பலம் தேவை. அதுலயும் திறமசாலிகளா வேணும். என்ன தேவையோ அதை தாராளமா எடுத்துக்க. ஆனா அவனை கொல்லணும். முடிச்சிட்டு வர வேகன். இதுவரைக்கும் அவன் நடத்தின தாக்குதலுக்கு கண்டிப்பா அவன் அனுபவிச்சு ஆகணும். ஹலோ. ஹேய் ஹாரி, நான் டிடெக்டிவ் கிராம் பேசுறேன். சொல்லு. நான் அனுப்பின டீடைல்ஸ்லாம் உனக்கு கிடைச்சதா? கிடைச்சது. ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இங்க யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. உனக்கு ஏதாவது தெரிஞ்சதா? முதல்ல எனக்கு தெரிஞ்சது டயர் சாம்பிள்ஸ். இது சிலிகான் ஸ்டீல் ஃபைபரால செய்யப்பட்டது. அது மட்டும் இல்ல, இது காஸ்ட்லியான அலாய் வீல்ஸ். பயங்கரமான ஹை பர்ஃபார்மன்ஸ் கார்ல தான் இதை போடுவாங்க. அது நார்மல் கார் இல்ல, அட்வான்ஸ் மாடல் கார். சரியா, அந்த கோல்ட் புல்லட்ஸ் பத்தி சொல்றேன். என்னோட 15 வருஷ சர்வீஸ்ல கோல்ட யாரும் வெப்பனா யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கோல்டு ரொம்ப சாஃப்ட் மெட்டல். சோ அது புல்லட்டா இருக்கும்போது வேகம் அதிகமா இருக்கும், தாக்குதல் பயங்கரமா இருக்கும். காத்தை விட வேகமா போகும். எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் அதை தொலைச்சுக்கிட்டு போகும். ஆனா அதுல இருக்கிற எழுத்துக்கள் தான் வினோதமா இருக்கு. அந்த மாதிரி பேர்ல யாருமே இல்ல. புல்லட் கேஸ்ல அவன் பேரை பதிச்சு வச்சிருக்கிறதா ஏன்னு புரியல. அதை எல்லா இடத்துலயும் விட்டு போயிருக்கான். ஆமாமா, திமிங்கலம்னு இருக்கு. அதை எல்லா இடத்துலயும் விட்டுட்டு போயிருக்கான். முடிஞ்சா கண்டுபிடிங்கன்னு சவால் விட்டுட்டு போயிருக்காம. அவன் எவனா வேணாலும் இருந்துட்டு போட்டான். தடயத்தை விட்டு தப்பு பண்ணிட்டான். இவ்வளவு பண்ணி இருக்கிறத பாக்கும்போது அவன் வேற யாருக்கிட்டயும் வேலை செய்யறான்றது மட்டும் தெரியுது. அவன் ஆயுதத்தை வாடகைக்கு எடுத்திருப்பானோ? ரொம்ப வித்தியாசமான ஆயுதமா இருக்கும். வாடகைக்கெல்லாம் எங்க கிடைக்காது. எது எப்படியோ, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவனோட டார்கெட் அந்த கேப்பச்சினோ தான். ஓ அப்படியா? நீங்க 2 பேரும் இந்த விஷயத்துல ஒன்னா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் உண்மைன்னா நான் எங்க நினைக்கிறேனோ அந்த இடத்துக்கு தான் அந்த திமிங்கலம் போவான்.
நான் கிளம்பி ஆகணும். அப்புறம் கால் பண்றேன் ஹாரி. ஓகே, டேக் கேர். கதவு தட்டிட்டு போறதுதான் மரியாதை. ஆனா இவனுங்களுக்கு எதுக்கு மரியாதை? இன்னைக்கு என் துப்பாக்கிக்கு வேலை இருக்காது போல இருக்க. ஒன்னுத்துக்கும் உதவாம பண்ணிட்டல. ஒத்துக்கிறேன், நீ ஒரு வீரன். நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். எதிர்பார்த்தது கண்ணெதிரிலே இருக்கு. வாங்க வாங்க, என்ன வேணும் சார்? ஒரு ஸ்மால் ஷாம்பு. அப்புறம் அந்த டிவி வால்யூம் கொஞ்சம் ஏத்துங்க. இப்ப சிட்டில நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனையை பத்தி வதந்தி வந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு புரட்சி பட கேப்பச்சினாவை குறி வச்சு தாக்குறதா சொல்றாங்களே, அது உண்மையா? நீங்க சொல்ற மாதிரி எனக்கு எந்த தகவலும் கிடைக்கல, ஆதாரமும் கிடைக்கல. ஆனா யார் மேல எல்லாம் சந்தேகப்படுறோமோ அவங்க எல்லாரையுமே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு முழு உத்தரவு கிடைச்சிருக்கு. என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பா அந்த குற்றவாளி கண்டுபிடிச்சிருக்கோம். தேங்க்யூ. கண்டுபிடிச்சு கிழிச்சிட போறான். ஹலோ, இன்னொரு ஸ்மால். சீக்கிரமா அந்த டிவி ஆஃப் பண்ணுங்க, போர் அடிக்குது.
வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு அவன் குடிக்கிறானே அதான் வேணும். சொந்த புத்தியே கிடையாது. அடுத்தவன் என்ன சாப்பிடுறானோ அதையே கேட்கிறது. இந்தாங்க, அவர் குடிக்கிறாரே அதே தான் இது. ஊரு ரொம்ப கெட்டு போயிடுச்சு. பொறுக்கிங்களும் ரவுடிங்களும் தான் அதிகமா இருக்காங்கல்ல. எவன் இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. அது சரி, ரூல்ஸ் படி போலீஸுங்க பகல்ல குடிக்கிற தப்பாச்சே. நான் ஒரு டிடெக்டிவ், என்னோட சட்டம் ஒரு இருட்டற. அதனால நான் என்ன வேணும்னாலும் செய்யலாம். ஆஹா, அதான் டிவில இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தீங்களோ? என் பேரு டிடெக்டிவ் கிராம்வெல். உன் பேரு? ஜாக். நல்ல பேரு ஜாக். வேக ஸ்ட்ரீட்ல இருந்த வேற ஹவுஸுக்கு இன்னைக்கு காலையில என்ன ஆச்சுன்னு நீ கேள்விப்பட்டிருப்பிய? அதான் இப்ப நியூஸ்ல பார்த்தேன். ஓ அப்படியா? வேற எதுவும் தெரியாது? என்ன எதுக்கு கேள்வி கேக்குறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சதா இருந்தா சொல்லுங்க, நான் என்ன கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அந்த ஏரியாவில் இருந்த வேர் ஹவுஸ் கேப்பச்சினோவுக்கு சொந்தமானது. அங்க இருந்த ரவுடிங்க எல்லாரையும் நேத்து ராத்திரி யாரோ கொன்னுட்டாங்க. கொலை பண்ணவங்க கிட்ட ஃபேன்சியான காரம் இருக்கும், துப்பாக்கியும் இருக்கும்னு எனக்கு தெரியும். இப்போ எதிரில் இருக்கிற இந்த வேர் ஹவுஸ் கூட கேப்பச்சினோவுக்கு சொந்தமானதுன்னு எனக்கு தெரியும். நான் சொன்ன ஃபேன்சி கார் வெளியில இருக்கு, தேடி வந்தது கிடைக்கல என்ற சோகம் மூஞ்சில இருக்கு. சோ என்னோட கணிப்பு இது உன்னோட. பரவாயில்லையே, கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க போல் இருக்கு. உண்மையிலே நீ போலீஸ் தான். இன்னொரு ரவுண்டு போடுவா. இப்போ நீ சொல்ற ரவுண்டு என்னோடதா தான் இருக்கும். எத்தனை ரவுண்டா இருந்தாலும் அது ஏன் ரவுண்டு தான் சார். என்ன தேடி இவ்வளவு தூரம் தனியா வந்திருக்கீங்களே, துணைக்கு யாராவது கூட்டு வந்திருக்கலாம்ல. சும்மா ஒரு பாதுகாப்புக்கு சொன்னேன். என்னாச்சு, ஏதாவது பஞ்சு டைலாக் வச்சுக்கிறியா? என் பாதுகாப்புக்கு இது இருக்கு. கடைசியா சொல்லிட்டேன். அந்த துப்பாக்கி நல்லா தான் இருக்கு, ஆனா இது எப்படி இருக்கு? ஒத்துக்கிற, நீ ஒரு வீரன் தாங்கிறத ஒத்துக்கிற. அசர்ற நேரத்தில் அடிச்ச பாரு, நீ கில்லாடிதான்டா. ஆனா என்கிட்டயும் துப்பாக்கி இருக்குதுங்கிறத மறந்துட்டேன். உங்ககிட்ட ஒண்ணுதானே இருக்கு, என்கிட்ட 2. சரி, எதுக்காக நீ கேப்பச்சினோ அழிக்க பாக்குற? அது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம், நீங்க யாரும் தெரிஞ்சுக்க கூடாத விஷயம். ஏதோ ஒரு வெறி பிடிச்ச பைத்தியக்காரன் கண்ணுல பார்த்தவங்களை எல்லாம் துப்பாக்கி எடுத்து டப்பு டப்புன்னு சுடுறான்னு தான் நினைச்சேன். ஆனா அது தப்புன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நீ கொன்னவங்க எல்லாருமே ரவுடி பயலுங்க. அந்த ரவுடிங்களோட ஆளுங்களால உனக்கு என்னைக்கு ஆபத்து இருக்கு. என்னால உனக்கு உதவி செய்ய முடியும். நான் உதவி கேட்கவே இல்லையே. நீயோ சுதந்திரமா இருக்க, நான் சட்டத்தால கட்டி போடப்பட்டிருக்கேன். இந்த கேப்பச்சினோ போலீஸுக்காக நான் 3 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் நாங்க ஏதாவது பண்ணி பிடிக்கும் போது சட்டத்துல இருக்கிற ஓட்டைய வச்சு அவங்க லாயர் அவங்கள காப்பாத்திடுறான். எனக்கு உன்ன மாதிரி தான் இருக்கணும்னு ஆசை. எதை பத்தியும் கவலைப்படாம துப்பாக்கி எடுத்துட்டு போய் பட்டு பட்டுன்னு சுட்டு தள்ளணும்னு. ஆனா என்னால முடியாது. சட்டை என் கையை கட்டி போட்டிருக்கு. இருந்தாலும் அவங்கள பத்தின டீடைல்ஸ் என் கையில இருக்கு. இந்த அட்ரஸ்